அனைவருக்கும் வணக்கம். வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற இணையதள வலைப்பதிவுக்கான முகவரியை நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த வேர்ட்பிரஸ் இணையதள வலைப்பதிவு அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகவும் பிரபலமான ஒரு தளமாக கருதப்படுகிறது. இதன் மூலமாக நீங்கள் உங்கள் எண்ணங்களை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் அறியும் வகையில் பதிவு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முயற்சியாக இந்த இணையதளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இணையதளத்தை நம்ம முக்கியமாக எவ்வாறு செயல்படுத்தி அதன் மூலமாக நாம் நம்முடைய எண்ணங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதற்கான சில வழிமுறைகளை உங்களுக்கு இந்த ஒரு சிறிய ஒரு முயற்சியாக நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ இந்த முகவரி இது ரொம்ப முக்கியமானது. வேர்ட்பிரஸ் இது கண்டிப்பாக நீங்கள் ஆங்கிலத்தில் தான் அதை பதிவு செய்யணும். wordpress.com அப்படின்னு நீங்கள் அதை பதிவு செஞ்சீங்கன்னா இவ்வாறாக உங்களுக்கு ஒரு தளம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பல வகையான விஷயங்கள் உங்களுடைய அந்த ஒரு திரையின் இடது புறத்தில் தெரிய வரும். இவை எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சில இணையதளங்கள் இவ்வாறான வலைப்பதிவுகளை செய்வதற்காக நம்முடைய மொழிகளில் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இணையதளத்தை நீங்கள் கண்டிப்பாக உபயோகிக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக நீங்கள் இந்த ஆங்கில மொழியின் வாயிலாகத்தான் இதை இயக்க முடியும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மை சைட் அப்படின்ட்டு இருக்கு. நான் முதல்ல ஏற்கனவே இந்த ஒரு சைட்டை நான் துவங்கி இதன் மூலமாக என்னுடைய பல பதிவுகளை இதில் அப்லோட் செய்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு முகவரியை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன், டாக்டர் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் போனால் நான் என்னுடைய தனிப்பட்ட சைட் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. எனக்கு எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் வேணுமோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சம்மந்தப்பட்ட பல தலைப்புகளில் விஷயங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். அதற்கு தேவைப்படக்கூடிய பல வகையான வீடியோ பதிவுகளையும் இதில் எடுத்து அதையும் நான் வழங்கியிருக்கிறேன். ஸோ இப்போது யாராவது ஒருத்தர் இந்த டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் இதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு உண்டான ஒரு வீடியோ பதிவு நம்ம இணையதளத்திலிருந்து எடுத்து அதற்கு உண்டான லிங்கை இங்கேயும் நம்ம பதிவு செஞ்சு வச்சுருக்கிறோம், அதையும் பார்க்கலாம். இதே மாதிரி நான் ஒரு 2-3 பதிவுகளை செய்திருக்கிறேன். இதில் நீங்கள் எந்த விதமான ஒரு லிமிட்டும் இல்லாமல் எவ்வளோ விதமான தலைப்புகளில் வேண்டுமானாலும் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இப்படி பல வகையான பிளாக்ஸ் மற்றும் அந்த இணையதள வலைப்பதிவுகள் பிரபலமாக இருக்குது. இதன் மூலமாக பிரபலமானவர்களும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் முழுமையாக ஒரு முயற்சி செய்து இதன் பலனை அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக எனக்கு 2 நிமிட நேரத்தில் இதை உங்களுக்கு தெரிவிப்பது இயலாத ஒரு விஷயம். இதே போல் பல்வேறு விதமான விஷயங்களை நான் தொடர்ந்து வழங்கிக் கொள்ள இருக்கிறோம். அது முயற்சி செய்து அதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு விதமான தகவல்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். நன்றி.